ஏமா நாங்க நகராட்சி ஆபீஸ்ல இருந்து வரோம். வீட்டுல ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கா? சுத்தபத்தமா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் சுத்தபத்தமா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? இல்லம்மா, கணக்கு எடுக்கிறதுனால நீங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படி டெய்லி க்ளீன் பண்ணுவீங்களா, இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவீங்களா, இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவீங்களா? ஏன்னா நல்லா மழை அடிக்குது, அப்பப்போ கரண்ட் போகுது இல்லையா? கரண்ட் போனா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். அதனால தான் சொல்றேன், க்ளீன் பண்ணிக்குவீங்களா? ஏன்னா கொசு எல்லாம் முட்டை வச்சுச்சுன்னா உங்களுக்கு தான் இல்லாத வியாதி எல்லாம் வரும், கால்ரா வரும் முதல்ல. அதனால தான் சொல்றேன், சுத்தபத்தமா இருக்கா? எது கால்ரா வருமா? நான் எப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்டது கால்ரான்னு சொல்லி. நீங்க இன்னும் ஃப்ரிட்ஜ் க்ளீனா இருக்குதான்னு கேட்க வர மாதிரி தெரியல. கூட வியாதியோட கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. சும்மா பயமுடுத்தாதனே. இப்பதான் புதுசா வியாதிங்க வருதாமா? நம்ம வாயில கூட அந்த பேருங்க வர்றதில்ல. அதான் நானா சொன்னேன் கால்ரா வரும்னு சொல்லி. வேற ஒண்ணும் இல்ல, சுத்தபத்தமா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லுங்கம்மா, கணக்கு எடுத்துக்கிறேன். அப்படி போன் நம்பர் சொல்லுங்க. ஆமா, நல்லா சொன்னீங்க போங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேரு அனிதா. வீட்டுல மொத்தம் எத்தனை பேருமா? மொத்தம் 5 பேரு. யார் யார் இருக்கா? ஒருத்தர் பேர் சொல்லுமா. என்ன, நானு, எங்க வீட்டுக்காரு, எங்க மாமியார், எங்க மாமனார், எங்க பொண்ணு, மொத்தம் 5 பேர் இருக்கோம். உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க. என் பொண்ணு பேரு நிலா, வெண்ணிலா. வெண்ணிலா. உங்க மாமியார் பேர் சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க போங்க. நான் எங்க வீட்டுக்கார பேரு, எங்க மாமனார் பேரு, எங்க மாமியார் பேரு இது வரைக்கும் நான் யார்கிட்ட பேர் சொல்லி சொன்னதில்ல தெரியுமா? நான் வேணும்னா இந்த காலத்து பொண்ணா இருக்கலாம், ஆனா என் பண்பாடு குணம் எல்லாமே அந்த காலத்துல பார்த்த மாதிரி தான். நான் எல்லாம் அப்படி யார்கிட்ட சொல்லிட மாட்டேன். நீங்க வேற யார்கிட்டனா சொல்லுங்க. ஐயோ, இப்பன்னு பார்த்து எங்க வீட்டுல யாரும் இல்லையே, என்ன செய்யறது? இப்படி சொன்னா எப்படி? நீங்க பேர் சொல்லிதான் ஆகணும். நான் ஒவ்வொரு பேர் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒழுங்கா சொல்லுங்க. எனக்கு 1008 வேலை இருக்கு. 1008 வீட்டை போய் பார்க்கணும். சும்மா உங்ககிட்ட நின்றுட்டு முதல்ல பேரை சொல்லுமா. யோ, நான் தான் சொல்றேன் இல்லையா, யார் பேரு நான் சொல்றது கிடையாதுன்னு. சும்மா மிரட்டுற என்ன இப்போ? ஏமா, என் பொழப்புல மண்ணள்ளி கொட்டாம கொஞ்சம் பேரை சொல்லுமா, நான் போகணும். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் பேரை எப்படி சொல்றது? ஆமா, உங்களுக்கு கோயிலுக்கு போற பழக்கம் உண்டா? ஆமா. முருகருக்கு 2 பொண்டாட்டியா? அதுல ஒரு பொண்டாட்டி பேரு தான் எங்க மாமியார் பேரு. கண்டுபிடி பாப்போம். என்ன வள்ளியா? தேவான? அதுதான் அதேதான் எங்க மாமியார் பேரு. அப்ப மாமனார் பேரு? மாமனார் பேரு எப்படி நான் சொல்றது? ஆமா, நீங்க திருப்பதிக்கு போயிருக்கீங்களா? என்னம்மா உங்ககிட்ட பேரு ராவடியா போச்சு. கோயிலுக்கு போனியா, திருப்பதிக்கு போனேன்னு? ஆமா போயிருக்கா. என்ன இப்போ? சரி, நீ கோச்சிக்காம. நீங்க மலை ஏறும்போது மொத்தம் எத்தனை மலை இருக்கு சொல்லுங்க பாப்போம். மொத்தம் 7 மலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேதான் எங்க மாமனார் பேரு அதேதான். என்ன 7 மலையா? நல்லா சொல்றமா பேரு. சும்மா இருந்தேன், பேர் சொன்னாவே எனக்கு வெக்கமா வந்துரும். சரி உன் புருஷன் பேரையும் சொல்லு. ஐயோ, இப்பதான் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, எங்க வீட்டுக்காரே வந்த மாதிரி இருக்கு, கூப்பிடுறேன் இருங்க. யோ, யார கணக்கு எடுத்துருங்களா? உன் பேரை சொல்லி தொலை. அப்ப இருந்து நிக்கிறாங்க. பேர் ஒருத்தர் பேரை சொல்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அடுப்புல பாலை வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் நான் என்னன்னு பாக்கணும். உன் பேரும் ஆத்தா பேரும் அப்பன் பேரெல்லாம் சொல்லி தொலை. அப்ப இருந்து நிக்கிறாங்க பாவம். நான் பாத்துக்கிறேன். இப்போ என்ன சார் வாய் அடிச்சு போய் நிக்கிறீங்க? இல்ல உங்க வைஃப் ஒரு 10 நிமிஷம் பேசிருப்பீங்களா? ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கே என் பொண்டாட்டி கிட்ட உங்களால முடியலையே. 10 வருஷம் நான் எப்படி குடும்பம் நடத்திருப்பேன்? கொஞ்சம் யோசிச்சிங்களா? இதுதான் என் நிலைமை.